நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் குறுகிய காலத்துல இவ்வளவு உயரத்தை அடைந்ததற்கு காரணம் நல்ல கதை தேர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் தேர்வு செய்யும் கதைகள் அனைத்துமே மக்களால பெரும்பாலும் வரவேற்கப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கடின உழைப்பாலுமே இவர் அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. தற்போது சினிமாவில் உள்ள உச்ச நடிகர்கள்ல இவருமே ஒருவராகிட்டாரு. இவர் நடிப்புல தற்போது வெளிவர இருக்கும் படம் தான் மதராசி. இந்த படம் பாத்தீங்கன்னா மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. சென்னை பற்றிய கதையை அடிப்படையாக கொண்டு கதை இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில தற்போது இந்த படத்துடைய கதை இதுதான் அப்படின்னு சில தகவல்களுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள சிறப்பு அதிரடிப்படை கேங்கருக்கும் வட மாநில மாஃபியா கும்பலுக்கும் இடையே நடக்கும் அதிரடியான ஆக்ஷன் மற்றும் காதல் கலந்த கதை அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படம் காதல், தியாகம், நட்பு அப்படின்னு அனைத்தும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல காதல், நட்பு அப்படின்னு ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கா. ரெண்டு கேங்கருக்கும் இடையே நடைபெறும் பிரச்சனைக்கு இடையே காதல், நட்பு ஆகிய ரெண்டையுமே எவ்வாறு சரி செய்ய போகிறார் ஹீரோ அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாம். அமரன் படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைச்சது. அதே போல மதராசி படமுமே சிவகார்த்திகேயன் அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல துப்பாக்கி படத்துடைய டச் ஆங்காங்கே இடம்பெறும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இதற்கு முன்னாடி வெளியான மேக்கிங் வீடியோவாக இருக்கட்டும், படத்துடைய ப்ரோமோவாக இருக்கட்டும், அதனை பார்த்த ரசிகர்களுமே அதனையே தான் சொன்னாங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மேனரிசம் தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கி படத்துல இருந்தது போலவே இருக்கு அப்படின்னு பல கமெண்ட்களுமே வந்துட்டு இருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.